ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பூண்டு குழம்பு வந்து எங்கள் பாட்டியெல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. பாரம்பரியமான பூண்டு குழம்புங்க. தேவையான பொருள் பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 பூண்டுங்க உரித்து வச்சுருக்காங்க. 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், புளி பாருங்கள், நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளிங்க. நல்லா நான் கழுவி ஊற வச்சு வச்சுருக்காங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூளுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த பூண்டு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடுகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சிரட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பூண்டு குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டிங்கனாக்க எங்கள் பொண்ணுக்கு, எங்கள் மருமகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த பூண்டு குழம்பு. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த பூண்டு இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வெந்துடணுங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் கூட நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து குழம்போட நல்லா கலந்து போயிடும், எல்லாம் தனியாக நிற்கும். வெங்காயம் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமாக போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த பூண்டு குழம்பு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிட்டுக்கலாம். அப்படி ஸ்டவ் வந்து ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா வணங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டுக்கலாங்க. நான் வந்து சாம்பார் மிளகாத்தூளே போட்டுக்கிட்டேங்க இதுக்கு. போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டிங்கனாக்கா இந்த பூண்டு குழம்புக்கு. எல்லாம் ஒரே கலவையாக ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம், தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்படியே அந்த பூண்டு கூட கலந்து போயிடும். ஒரு கலவை மாதிரி வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இது கலக்கும் போதே புளியை நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கணுங்க. ஊற வச்சு வச்சுட்டேன் ஏற்கனவே. அது நல்லா கரைச்சி பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுட்டேன். வடிகட்டி வச்சுருக்காங்க, அதை அப்படியே ஊற்றிக்கிறேன். உப்பு, காரம், புளி வந்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்தளவு புளி போட்டிங்கனாக்கா நான் போட்டிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் கரெக்டாக சரியாக போயிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்கணுங்க. புளி நம்ம தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றிருக்கோம். அந்த புளி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா அந்த ஜூஸ் இறங்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது. அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுக்கிறேங்க. வெல்லம் இருந்தால் வெல்லமும் போட்டுக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் போடுறேங்க.
புளிக்குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க எனக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, காரம், புளிப்பு மூணுமே சரியாக இருந்தால் தாங்க இந்த பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. அதே போல் வறுத்த வெந்தய பொடியும் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டானாலும் விட்டுறலாம். எனக்கு பிடிக்குங்க அது ரெண்டு போட்டுக்கிட்டா, அதனால் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.